தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? 16%. அப்புறம் ஹெச்பி தடுப்பூசி வழங்கல் திட்டம், அதை பற்றி 26 அதிகமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாந்தி அணுசக்தி மசோதா அமைச்சரவையில் நிலையான இது பண்ண போகிறாங்க. பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா மகாத்மா காந்தி இதில் சேர்க்க போகிறாங்க. க்ளோசிட்டு கொள்கை அது பண்பாடு ஏற்றுமதி நிலக்கரி இணைப்பு மூலம் பண்ண போகிறாங்க. பாக்சிலிக்கா முன்னெடுப்பு அதிகமாக பண்ண போகிறாங்க செயற்கை நுண்ணறிவு மூலம். ஐஎன்எஸ்சி கவுடன்யாவின் வரலாற்று பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்க. காப்பீட்டில் முழுமையான அந்நிய நேரடி முதலீடு 100% இருக்கணும்னு பண்ண போகிறாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னென்னு பார்த்தோமா, இஸ்ரோவின் அத்திய இது பண்ண போகிறாங்க. இந்தியாவின் 91வது ராம்சார் ஏரி நிலம் எதுன்னு கேட்டால் செலிசேர் ஏரி. இந்தியாவின் காட்டுத்தீ மேலாண்மை தீர்மானம் இது பண்ணப்பட்டது 7வது இதில் தான், சபையில் தான். உலகின் அதிக வேலுப்பளு உள்ள நாடுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா உலகின் இதுதான். மெகா கிரீம் USA தளம் முதல் முறை அவங்க ரெஜிஸ்டர்ஸ் பண்ண போகிறாங்க. உலகின் அதிக வேலையிழப்பு உள்ள நாடு அதுவும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சண்டிகர் பல்கலைக்கழகம் தான் தொடர்ச்சி ஆண்டுக்குழு இதில் பண்ணியிருக்காங்க. தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா அனைத்து வடிவங்களும் வெளிப்பாடுகளும் காலத்து வயதிலான சர்வதேச தினம் டிசம்பர் 14.